Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பட்டர் கேக் தான். இந்த பட்டர் கேக்கை 3 முட்டையை வச்சு எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு எடுத்துடலும். அதுவும் இந்த 3 முட்டையை வச்சு எங்களுக்கு 1/2 கிலோ கேக் மாதிரி செஞ்சு எடுத்துடலும். உங்களுக்கும் இந்த ரெசிபி மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 முட்டை தான் எடுத்துக்கிறேன். இந்த 3 முட்டையையும் நல்லா இப்போ பீட் பண்ணிக்கொள்ளணும். இன்றைக்கி நான் இந்த பட்டர் கேக்கை செய்கிறதுக்கு பவுடர் சுகர் தான் எடுத்துக்கொண்டேன். 200 கிராம் சுகரை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா பவுடராகவே வரணும். இதை நான் பீட் பண்ணி வச்ச முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். எங்களுக்கு பவுடர் சுகருக்கு பதிலாக ஐசிங் சுகரும் எடுத்துக்கொள்ளும். அதுவும் எடுக்கிறேன் 200 கிராம்ஸ் தான் எடுக்கணும். வீட்டுக்கு திடீரென்று யார் சரி கெஸ்ட் வாரண்டு சொன்னாங்கண்டா இந்த கேக்கை உங்களுக்கும் ஈஸியாக ஒரு சின்ன நேரத்திலேயே செஞ்சு எடுத்துடலும். இல்லாட்டி ஈவினிங் டீ டைம்ஸுக்கு என்ன சரி ஸ்நாக்ஸ் தின்னணும்டா எங்களுக்கு வீட்டிலையே அப்படி ஒரு ஹைஜீனான பட்டர் கேக் ரெசிப்பியை செஞ்சு எடுத்துக்கொள்ள மேலும். அதே மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் வார ஈதுக்கும் இந்த பட்டர் கேக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், லாஸ்ட்டாக ஈக்கிற பவுடர் சுகரையும் போட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த டைமில் 100 கிராம் பட்டரையும் போட்டு பீட் பண்ணணும். இந்த பட்டர் கேக்கை செய்கிறதுக்கு கோதுமை மாவு 200 கிராம்ஸ் எடுத்து அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணி இதை நல்லா நான் கலந்து எடுத்துக்கொண்டேன். கோதுமாவை எடுக்கிற நேரம் 3 தடவை சளிச்சு எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக கேக் செய்கிற நேரம் கோதுமாவை 3 தடவை சளிச்சு எடுத்துக்கொண்டால் தான் அந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் அந்த கோதுமாவை இந்த எக் பெட்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணினேன். மாவையும் சுகரை மாதிரி ஒரு கலர் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பீட் பண்ணணும். இந்த டைமில் நான் ஒரு 1/2 கப் மாதிரி மில்க்கும் ஆட் பண்ணினேன். இதுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளும். நான் அன்றைக்கி மில்க் பவுடரை கரைச்சி தான் ஆட் பண்ணினேன். மில்க் பவுடரை கரைச்சி ஆட் பண்ணுற நேரம் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணியில் கரைச்சி இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும்.
இன்றைக்கி நான் இந்த பட்டர் கேக்குக்கு வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணினேன். வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ஆயில் ஷீட்டை போட்டு நான் வந்து பீட் பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஊற்றி இதை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கொள்ளணும். ஏன் பபிள்ஸ் ஒன்று மீக்கப்படாது. இதை பேக் பண்ணுறதுக்கு முந்தி தான் இந்த கேக் பேட்டரை எல்லாம் ஊற்றி கொஞ்சம் டெப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு அது உள்ளுக்கு இருக்கிற பபிள்ஸை எடுத்துக்கொண்டேன். இந்த கேக்கை 180 டிகிரி செல்சியஸுக்கு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த கேக்குக்கு நான் சாக்லேட் டாப்பிங்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அரை கப் மாதிரி மில்க் ஆட் பண்ணினேன். இதுக்கும் நான் மில்க் பவுடர் தான் கரைச்சி ஆட் பண்ணி கொண்டேன். ஃப்ரெஷ் மில்க் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கொள்ளும். இப்போ ஒரு 100 கிராம்ஸ் மாதிரி டார்க் சாக்லேட்டும் போட்டுட்டு இதை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நாங்கள் வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து நான் டபுள் பாயில் பண்ணலை. இன்றைக்கி வந்து இப்படி செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சு பார்த்தேன். எனக்கு வந்து டபுள் பாயில் பண்ணுறதை விட இது வந்து டாப்பிங் வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை காய்ச்சற சுற்றி கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இல்லாட்டி இதை அடி பிடிச்சிரும். சாக்லேட்டும் வந்து இந்த பால் சூடாக நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த சாக்லேட் டாப்பிங்ஸ் இப்போ ரெடி ஆகிருச்சு. இப்படி தான் இந்த சாக்லேட் டாப்பிங்ஸ் இருக்கணும். மாஷா அல்லான்ட்டு கேக்கும் பேக்காகி வந்திருக்கு. பாருங்கள், பர்ஃபெக்டாக பேக்காகி வந்திருக்குது. நான் செஞ்சு வச்ச சாக்லேட் டாப்பிங்ஸே நல்லா ஆற விடணும். அதே நேரம் வந்து இந்த கேக்கும் நல்லா ஆறிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த மேலுக்கால சாக்லேட் டாப்பிங்ஸை வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லாட்டி வந்து இது வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் டாப்பிங்ஸ் வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேக்கும் நல்லா ஆறிக்கணும், இந்த சாக்லேட் டாப்பிங்ஸும் நல்லா ஆறிக்கணும். இப்படி ஒரு பட்டர் கேக்கை செஞ்சு எடுத்து எங்களுக்கு இப்படி சாக்லேட் டாப்பிங்ஸ் உண்டு கட்டாயம் வந்து சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சேர்த்துக்கொள்ள விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலும். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான பட்டர் கேக் ரெசிபி தான். ஈஸியாகவும் மீக்கும். இந்த ரெசிபியும் உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த பட்டர் கேக் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.